இந்த ஸ்கூல் சாதாரண ஸ்கூல் இல்லை சார். 3 எம்எல்ஏ கொடுத்த ஸ்கூல். சிஎம் ஆறுமுகம், எஸ் ராஜகோபால், டிஎஸ் மணி. இந்த 3 எம்எல்ஏ இங்கே படித்து இங்கே தான் அவங்க ஆடி பாடி இருப்பாங்க. அந்த காலத்தில் அவங்க 3 பேர் இந்த ஸ்கூலில் படித்தவங்க தான். இந்த ஸ்கூலில் சிஎம் ஆறுமுகம் படித்தார். படித்ததுனால அவருக்கு இந்த நாலேஜ், இந்த ஸ்கூலில் நாலேஜை வளர்த்தாங்க எல்லாருக்குமே. எங்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து அந்த காலத்தில் பெரியவங்க வரணும். அந்த நாலேஜ் த பெஸ்டம் அப்படின்னு போர்டு இருக்கும். சிஎம் ஆறுமுகம் இங்கே படித்து உருவானதுனால அவர் இங்கிலீஷ் அருமையாக பேசுவார். அவர் நடந்தால் சிங்கம் மாதிரி இருக்கும். அவர் முகமே ஒரு சிங்கம் மாதிரி இருக்கும். அவர் உத்து நேராக யாரும் பார்க்க முடியாது. பிகாஸ் ஒரு சிங்கத்தை உத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர் பார்த்தா எல்லாம் தானே பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு கம்பீரமானவர். அவர் சிஎம் ஆறுமுகம் வராருன்னு சொன்னாவே ஆஃபீஸ் நடுநடுக்கும் மைனிங்கில். விதான சௌதாவில் கூட சிஎம் ஆறுமுகம் வராருன்னா எல்லாம் சைலன்ஸ் ஆகிடுவாங்க. சிஎம் ஆறுமுகம் வராருன்னு சொன்னால் எல்லா எம்எல்ஏ திரும்பி பார்க்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு கம்பீரமானவர். அந்த மாதிரி ஒரு பெருந்தலைவர் கொடுத்த இந்த ஸ்கூல் சார். இந்த ஸ்கூல் வந்து சாதாரண ஸ்கூல் இல்லை சார். இது 3 எம்எல்ஏ கொடுத்தது. 3 எம்எல்ஏ வந்து ஒருத்தரும் விதவிதமாக இருப்பாங்க சார். அதே மாதிரி எஸ் ராஜகோபால் இருந்தார். அவர் அரசியலில் ஒரு ஞானி சார். அவர் போகிற இடமெல்லாம் சக்ஸஸ் தான். எதுவும் வித்தவுட் ஃபெயில். அவர் போனாக்கா எந்த ஆஃபீஸில் போனாலும் எந்த காரியமும் நடக்கும். அவர் இல்லாததுனாலவோ அந்த வேதனை தான் எங்களுக்கெல்லாம். இந்த மைன்ஸ் மூடி 20-22 வருஷம் ஆச்சு. அவர் இருந்தால் கண்டிப்பாக இந்த மைன்ஸ் எப்போ நடந்திருக்கும். எப்போ பாரு மைனிங்கை பற்றி மக்களை பற்றி பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்ம எஸ் ராஜகோபால் தான் சார். இந்த மைன்ஸ்க்கு போனார்னாக்கா நடக்காத காரியங்களும் நடக்கும், தேவையானது நடக்கும். அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ சார் தேன்சு மணி, அதாவது டிஎஸ் மணி. அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பெருந்தலைவர். அவரும் இந்த ஸ்கூலில் படித்தவர் தான் சார். டிஎஸ் மணி அவர் வந்து வெள்ளாடை போட்டு இருப்பார் சார். ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட். அவர் உள்ளமும் வெள்ளை தான். அவர் அமைதியானவர், பொறுமையானவர். அவர் பொறுமையாக எல்லா காரியத்தையும் சாதிக்குவார். தாட் புட் தஞ்சாவூர்னு இல்லாமல் பொறுமையாக அழகாக பேசி, அழகாக சிரித்து, அமைதியாக பொறுமையாக எல்லா சாதனையும் படைத்தவர் டிஎஸ் மணி சார். அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஒரு நல்ல தலைவர், நல்ல பேர் எடுத்தவர், அருமையானவர், பொறுமையானவர், நேர்மையானவர், அழகானவர், ஒழுக்கமானவர், நல்ல ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூத்த தலைவர் சார் அவர். இந்த இடம் இருக்குதுங்களே, இந்த இடத்துல 3 எம்எல்ஏ உருவான இடம் சார் இது. அதில் பெருந்தலைவர் சிஎம் ஆறுமுகம் இங்கே ஸ்டேட் லைனில் பிறந்து வளர்ந்தவர் சார். அவர் சிஎம் ஆறுமுகம், எஸ் ராஜகோபால் அரசியல் சாணக்கியன், தேன்சு மணி என்கின்ற டிஎஸ் மணி அவரும் கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் கம்யூனிஸ்ட் தலைவர், காங்கிரஸ் தலைவர், ஃபெடரேஷன் தலைவர். இவருக்கு 3 வேறு விதமாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல உரிமையாக ஒரு இடத்துல இந்த செல்லாப்பா ஸ்கூலில் படித்து, இந்த செல்லாப்பா ஸ்கூலில் வாழ்ந்து உயர்ந்து, இந்த ஸ்கூல்லேருந்து 3 எம்எல்ஏ உருவாகி இந்த மக்கள் தலைவர்களாக 3 பேரும் மக்கள் தலைவர்களாக இந்த கோலார் தங்கவயலில் 3 எம்எல்ஏ உருவாகி 3 பேரும் இங்கே படித்து இங்கேருந்து உருவாகி இங்கே ஆடி பாடி இந்த செல்லாப்பா ஸ்கூலில் அறிவு வளர்ந்து, இந்த செல்லாப்பா ஸ்கூல் தந்த அறிவால் அவர்கள் முன்னேறி உயர்ந்து பெருகி இந்த ஊர் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து மறைந்த பெரியவர்கள் இந்த 3 எம்எல்ஏங்க சார். இந்த ஸ்கூலில் படிச்சுங்க பல ஆஃபீஸருங்க, ஆயிரக்கணக்கான இன்ஜினியருங்க, டாக்டர்ஸுங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கெல்லாம் இந்த ஸ்கூலில் படிச்சுங்க. எல்லாருடைய பேர் இந்த போர்டில் எழுதியிருந்தாங்க. எல்லார் பேரும் இங்கே இருந்தது. எல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு சார். அது நாள்பட அழிஞ்சு போச்சு. பல உயர்ந்த அதிகாரிகளை, நிறைய ஆஃபீஸர்களை உருவாக்கின இடம் சார் இந்த செல்லாப்பா ஸ்கூலு. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த செல்லாப்பா ஸ்கூல் சார் இன்னைக்கு வெறிச்சோடி அப்படியே தூங்கி இருக்கிற மாதிரி சார். இந்த ஸ்கூலை டெவலப்மெண்ட் பண்ணி இது பல ஆயிரக்கணக்கான மக்களை உருவாக்கி ஆஃபீஸருங்களாம், ஐஏஎஸ் ஆஃபீஸரும், ஐபிஎஸ் ஆஃபீஸரும், எம்எல்ஏக்களும், எம்பியாகவும் உருவாக்கின இடம் இன்றைக்கி வேதனையாக இருக்குது. இதை ஒரு மறுமலர்ச்சி பண்ணி இதை வேறு மாதிரி எதுனா உயர்ந்த ஒரு ஸ்கூலாக ஒரு வேறு எதுனா பண்ணி படிக்கிறதுக்கோ இல்லை பெரிய எதுக்கோ ஒன்று பண்ணாக்கா நல்லாயிருக்கும்னு நான் ஆசைக்கிறேன் சார். சார் ஒன்று மறந்துட்டேன், இந்த கேஜிஎஃப்பில் ஒரு எம்பியும் உருவாங்கினாங்க. எம்பி நான் நாமினேட் எம்பி, தொடர்ந்து அவங்க சாவர வரல எம்பியாக இருந்தாங்க கேஜிஎஃப் இங்கேருந்து இங்கே பக்கத்தில் சார் அவங்க வீடு. இங்கே படிச்சவங்க தான் அவங்க, இந்த ஸ்கூலில் படித்தவங்க தான். தங்கவயலில் சேர்ந்தவங்க ஒரு எம்பி ஆனாங்கன்னு சொன்னால் அது ஒரே ஒரு எம்பி தான் சார். ஒரே ஒரு எம்பி செல்விதாஸ், அருமை தாயார் செல்விதாஸ். அவங்க தங்கவயலில் சார்ந்தவங்க ஒரே எம்பி. அவங்களுக்கு முன்னாலேயும் யாரும் எம்பி இல்லை, அவங்க பின்னாலேயும் யாரும் எம்பி இல்லை. அவங்க ஒரே ஒருத்தர். அவங்களும் இந்த ஸ்கூலில் படித்தவங்க தான். இந்த ஸ்கூலில் படித்து இங்கேருந்து முன்னேறினவங்க தான். இதுதான் செல்லப்பா ஸ்கூலு. அங்கேருந்து இந்த ரோடு பாருங்க, இன்றைக்கி வெறிச்சோடி இருக்குது. இன்றைக்கி ரோடு பாருங்கள், இது வெறிச்சோடி இருக்குது. அன்றைக்கி ஒரு காலத்தில் ஜகன்னு பசங்க, ஸ்கூல் பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரலும் அப்படியே போயிருப்பாங்க. 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரலும் கிஜின்னு ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்க. ரோடெல்லாம் கிஜின்னு இருக்கும். டீச்சர்ஸுங்க வரதும் போகிறதும் ரொம்ப
ரொம்ப குதூகலமாக இருக்கேன் சார் இந்த ரோடு. இன்றைக்கி பாருங்கள் வெறிச்சோடி இருக்குது. வாங்க செல்லப்பா ஸ்கூல் போகலாம். நீங்களும் எங்கே தான் படிச்சிங்களா? ஆமாம் சார், நானும் இங்கே தான் படித்தேன். இது சாதாரணமான ஸ்கூல் இல்லை சார். செல்லப்பா ஸ்கூல் வந்து பேர் போன ஸ்கூலு. 3 எம்எல்ஏ கொடுத்த ஸ்கூல் சார் இது.